என்ன சொப்னா அது? இந்த சின்ன விஷயத்துக்கு நான் கோச்சுக்கிறேன். நான் வாழறதே உனக்காக தான். நானே அங்க வர நினைச்சா அதுக்குள்ள உன் போன் வந்தது. இங்க பாரு, நம்ம புது படம் ரிலீஸ் ஆயிட்டா நீ பிஸி ஆயிடுவேன். அப்புறம் நானே உன் கால் ஷீட்டுக்காக காத்திருக்க வேண்டியதான். நேத்து நம்ம படம் பார்த்தேன், அசத்திட்ட. படத்துல உன் கேரக்டர் தான் என் மனசுலயே நிக்குது. வேண்டாம் வேண்டாம், அதிகமா ஒண்ணு பாராட்ட வேண்டாம். உன்னை விட்டுட்டு வேற யார பாராட்டுறதா? நான் எடுக்க போற எல்லா படத்திலும் நீதான் ஹீரோயின். எல்லாம் வார்த்தையில மட்டும்தான். உங்க பிசினஸ்ல நான் எத்தனை இடத்துல உதவி செஞ்சிருக்கேன். நான் கிட்ட இருந்து தானே அந்த டிஎஸ்பி அவர் மகனையும் கடத்திக்கிட்டு வந்து ஒரே மாதிரி கொலை செய்ய வச்சேன். இருந்தும் லாபத்தை அப்படியே நீங்க 3 பேரும் வச்சுக்கிட்டீங்க இல்ல? ஓ, இதான் உன் கோவம். என் விஷயத்துல எவனும் அட்வைஸ் பண்ண வேண்டாம். யாருக்கு எப்போ என்னென்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ வசதிக்கா ஒரு பங்களா கூட வாங்கி வச்சிருக்க. நல்ல பொண்ணுமா நீ. எல்லாருக்கிட்டும் வெயிட் பண்ணு, இப்பவே நாங்க வந்துடுறேன். இப்பவே வந்துருவீங்கல்ல? ஓகே, வா. எங்க போறீங்க? என்ன விஷயம்? நான் உங்க மனைவி. நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியணும். ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன ஏமாத்த வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க அவளுக்கு பங்களா வாங்கி கொடுத்து குடும்பம் நடத்தி தான் போறீங்க. பங்களாவா? யாருக்கு? எல்லாம் நான் கேட்டுட்டேன். நான் ஒண்ணும் ஏமாந்தவே இல்ல. நீ கேட்டதெல்லாம் கரெக்டா? நீங்க அவளை விட்டு ஒதுங்கலன்னா உங்களையும் அவளையும் நான் ஜெயில தள்ளுவேன். சரளா,